டொனால்ட் ட்ரம்ப்புடைய இந்த அறிவிப்பு என்பது முட்டாள்தனமானது. அமெரிக்க மக்கள் பயன்படுத்தக்கூடிய மருந்து பொருட்களில் மிக அதிகமான பொருட்களை இந்தியாவை ஏற்றுமதி பண்ணுது. ஏன் மோடி அந்த மருந்து பொருட்களுக்கு நான் வரி விதிப்பேன் என்று ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? நாட்டுக்கு நட்டம், தன்னுடைய நண்பர்களுக்கு லாபம், இப்படியான பொருளாதார கொள்கைக்குள் மோடி போய் சிக்கி கொண்டிருக்கிறாரோ? மாஸ்கோவில் மழை பெஞ்சா மதுரையில் கொடைபிடிப்பாங்க அப்படின்னு கம்யூனிஸ்டுகளை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா இந்த பிரச்சனை என்ன நடந்திருக்கு? வாஷிங்டனுக்கு காய்ச்சல் வந்திருக்கு, ஆனா வாரணாசியில மாத்திரை சாப்பிடக்கூடிய நிலைமையை மோடி அரசாங்கம் உருவாகிருக்கு. பொதுவா ஒரு நாட்டை அழிக்கணும்னா ஏவுகணை வீசியோ அல்லது வெடிகுண்டை போட்டோ தான் அழிக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. ஒரு நாட்டின் மீது பொருளாதார தடை விதித்தாலே அந்த நாட்டுடைய பொருளாதாரம் முற்றாக முடங்குவதற்கான ஆபத்து உருவாகிருக்கு. அமெரிக்கா விதித்திருக்கிற அபராத வரி 50% அபராத வரி இந்தியாவுடைய பொருளாதாரத்தை கிட்டத்தட்ட முடக்கி போட்டிருக்கு. குறிப்பாக தமிழகத்தினுடைய திருப்பூர் ஜவுளி தொழில், ஆயத்த ஆடை 90,000 கோடி ரூபாய் வர்த்தகம், 85,000 கோடி ரூபாய் வர்த்தகம் இருக்கக்கூடிய சூரத்தினுடைய வைரத் தொழில், அதே போல ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, அதே போல பார்த்தீங்கன்னா கடல்சார் உணவு, தோல் ஏற்றுமதி, இது எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்கள். இதனால கிட்டத்தட்ட $40 பில்லியன் இந்த வர்த்தகம் என்பது இருக்கு. இந்த அமெரிக்க அதிபருடைய இந்த அறிவிப்பு உடனடி விளைவாக ஒரு $40 பில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதியை இந்தியா இழப்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இந்த 50% இந்த டாக்ஸ் பனிஷ்மெண்ட் கண்டினியூ ஆனா என்ன ஆகும்? நிச்சயமாக இந்தியாவுடைய பல்வேறு தொழிற்சாலைகள் மூடப்படக்கூடிய ஆபத்து இருக்கு. பல கோடி தொழிலாளர்கள் வேலை இருந்து வீட்டுக்கு போக வேண்டிய நிலைமை உருவாகும். இந்தியாவுடைய பொருளாதாரத்தை, இந்தியாவுடைய ஸ்திரத்தன்மையை அது முடக்குவதற்கான ஒரு எச்சரிக்கை இருக்கு அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள் சொல்றாங்க. இப்ப இந்த பிரச்சனையை ஏன் அமெரிக்கா இப்படி பார்க்குது அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் 25% வரியை ட்ரம்ப் விதிச்சாரு. இந்த 50% ஏன் உயர்த்தி இருக்கிறேன் அப்படின்னு அவர் ஒரு காரணம் சொல்றாருன்னா, நீங்க ரஷ்யாவோட ரொம்ப டிப்ளமேட்டிக்கா ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றீங்க, அது அரசியல் உறவாகவும் பொருளாதார உறவாகவும் இருக்கு, அது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறாரு. உண்மையிலே டொனால்ட் ட்ரம்ப்புடைய இந்த அறிவிப்பு என்பது முட்டாள்தனமானது. இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க நாடு. உலகத்தினுடைய எந்த நாட்டோடும் ஒரு வர்த்தக உறவை இந்தியா பராமரிக்க முடியும். அதில் தலையிடுவதற்கு அமெரிக்காவிற்கு எந்த அதிகாரமும் இல்லை, உரிமையும் இல்லை. ஆனாலும் அவர் சொல்றாரு, இப்ப ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்குறோம். இந்த கச்சா எண்ணெய் இறக்குமதி ஆகக்கூடிய அளவுல பெரிய அளவுக்கு யார் இறக்குமதி பண்றா அப்படிங்கிறது மிக முக்கியமான அரசியல் பிரச்சனை. ஒரு நாளைக்கு இறக்குமதி ஆகக்கூடிய கச்சா எண்ணெயில 8,81,000 பேரல் கச்சா எண்ணெயை ரிலையன்ஸ் நிறுவனமும் நயாரா என்கிற குஜராத் நிறுவனம் மட்டுமே இறக்குமதி செய்கிறது. ரஷ்யா உலகத்தினுடைய எல்லா நாடுகளுக்கும் கொடுக்கக்கூடிய விலையை விட இந்தியாவுக்கு குறைவான விலையில கொடுக்குறாங்க. இந்த 2 நிறுவனங்களுக்கு மட்டும் $16 பில்லியன் லாபம். அமெரிக்கா விதிக்கிற வரியில் $40 பில்லியன் இந்திய அரசாங்கம், இந்திய பொருளாதாரம் நட்டத்தை சந்திக்கிறது. ஆனால் ரஷ்யாவிலிருந்து நம்ம எண்ணெய் வாங்குறதுனால $16 பில்லியன் 2 நிறுவனங்கள் லாபம் சம்பாதிக்கிறது. இதை மோடி எப்படி ஹேண்டில் பண்ணணும்? இப்போ அமெரிக்கா இந்தியாவிலிருந்து ஜெனரிக் மெடிசின்ஸை நிறைய வாங்குறாங்க. அமெரிக்க மக்கள் பயன்படுத்தக்கூடிய மருந்து பொருட்களில் மிக அதிகமான பொருட்களை இந்தியாவை ஏற்றுமதி பண்ணுது. ஏன் மோடி அந்த மருந்து பொருட்களுக்கு நான் வரி விதிப்பேன் என்று ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி ஆகக்கூடிய ஏராளமான குளிர்பானங்கள் இருக்கிறது, குடிநீர் இருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, பெப்சி கோக்கை நாங்கள் கடைகளில் விற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி ஆகக்கூடிய அந்த பொருட்களுக்கு நான் வரி விதிப்பேன் என்றோ, அல்லது மருந்து போன்ற பொருட்கள் ஏற்றுமதி செய்யும் போது அதுக்கு நான் கூடுதல் வரி விதிப்பேன் என்றோ ஏன் மோடினாலும் சொல்ல முடியல? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மோடியும் ட்ரம்ப்பும் கட்டித்தழுவி கொண்டாடினார்கள். அவர் ஹவுடி மோடி அப்படின்னு வரவேற்றாங்க, இவர் நமஸ்தே ட்ரம்ப் என்று வரவேற்றார்கள். அப்ப ஆற தழுவி கொண்ட நண்பனே முதுகில் குத்திய கதையாக இன்னைக்கு இவர்களுக்குள் ஒரு முரண்பாடு என்பது உருவாகி இருக்கிறது. மக்களை பாதுகாப்பதற்கு பதிலாக மோடி தன்னுடைய நண்பர்களுடைய வியாபாரத்தை மட்டும் பாதுகாக்கிறாரா என்கிற ஒரு கேள்வி அரசியல் ரீதியாக முன்வைக்கப்படுகிறது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இறக்குமதி செய்கிற இந்த கச்சா எண்ணெயை நயாரா நிறுவனமோ அல்லது ரிலையன்ஸோ என்ன பண்றாங்கன்னா, டொமஸ்டிக் மார்க்கெட்ல பெட்ரோலா டீசலா விற்கிறாங்க. குறைவான விலைக்கு தானே வாங்குறாங்க. நாட்டு மக்களுக்கு குறைவாக கொடுக்கலாம்ல, கொடுக்க மாட்டாங்க. அதே விலைக்கு கொடுக்குறாங்க, மார்க்கெட் விலைக்கு. அதில் ஒரு லாபம் கிடைக்குது.
அடுத்து இன்னொரு காரியம் அவங்க செய்யறது ரொம்ப புத்திசாலித்தனமான காரியம் என்னன்னா, அதை வந்து ஜெட் ஃபியூவலா எக்ஸ்போர்ட் பண்றாங்க. விமான எரிபொருளாக மாற்றி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றாங்க. ஐரோப்பிய நாடுகளுக்கு, இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்றாங்க. ரஷ்யாவிலிருந்து வாங்கும்போது அவங்களுக்கு லாபம் கிடைக்குது. ஆனால் இந்திய அரசாங்கம் அபராதத்தை ஏற்றுக்கொள்ளணும். மீண்டும் அமெரிக்காவுக்கே இவங்க எக்ஸ்போர்ட் பண்றதுனால ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு லாபம் கிடைக்குது. அப்படின்னா இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் ஒரு வழியில் சொல்லணும்னா, நாட்டுக்கு நட்டம், தன்னுடைய நண்பர்களுக்கு லாபம். இப்படியான ஒரு பொருளாதார கொள்கைக்குள் மோடி போய் சிக்கி கொண்டிருக்கிறாரோ என்கிற கேள்வி எழுகிறது. எல்லா நாடுகளும் அமெரிக்காவோடு மட்டும் வர்த்தகம், அமெரிக்காவோடு மட்டும் அரசியல் உறவு, அமெரிக்காவோடு மட்டும் இராணுவ கூட்டு அப்படிங்கிறத விட்டுட்டு உலகத்தினுடைய எல்லா நாடுகளோடும் தங்களுடைய அரசியல் வர்த்தக உறவை பராமரிக்கிறார்கள். ஆனால் இந்தியா, பாஜக அரசு, நரேந்திர மோடி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளில் அமெரிக்காவுடைய இளைய பங்காளியாக இந்தியாவை மாற்றி வைத்திருக்கிறார். அதனுடைய விளைவை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இடதுசாரி கட்சிகள் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறாங்க. இந்தியாவுடைய தொழில்களை பாதுகாக்கணும்னு இந்தியா கூட்டணி கட்சியினர் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்களுக்கு எப்போவுமே இதே வேலை, மாஸ்கோவில் மழை பெஞ்சா மதுரையில் கொடைபிடிப்பாங்க அப்படின்னு கம்யூனிஸ்டுகளை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பிரச்சனை என்ன நடந்திருக்கு? வாஷிங்டனுக்கு காய்ச்சல் வந்திருக்கு. ஆனால் வாரணாசியில் மாத்திரை சாப்பிடக்கூடிய நிலைமையை மோடி அரசாங்கம் உருவாகி இருக்கிறது. மோடி அரசாங்கத்துடைய வெளியுறவு கொள்கை, மோடி அரசாங்கத்துடைய ராஜ்ஜிய கொள்கை என்பது அமெரிக்காவை மட்டும் சார்ந்து நிற்பது என்பதற்கு மாறாக உலகத்தினுடைய எல்லா நாடுகளோடும் கைகோர்த்து நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. புதிய ஏற்றுமதி சந்தையை இந்தியா உருவாக்க வேண்டும். எல்லா நாடுகளோடும் ஒரு நல்லுறவை, அரசியல் ராஜ்ஜிய நட்பை உருவாக்கி இந்தியாவையும் இந்திய தொழிலையும் தொழிலாளர்களையும் பாதுகாக்கிற ஒரு மிகப்பெரிய அமில சோதனை மோடிக்கு முன்னால் வந்திருக்கிறது. அந்த சோதனையில் மோடி வெற்றி பெறுவாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.